ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத தோழி. அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இப்போ ரீசெண்டா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு லவ் ஃபெயிலியரா சந்திச்சதா அவங்களே நம்பிக்கிட்டு, அதனால என்ன பண்றாங்களா, இப்போ அவங்க கூட பழகக்கூடிய ஆண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, ஓகே நான் நம்பினமே என்ன விட்டுட்டு போயிட்டான், இனிமே நான் உண்மையா இருந்து அல்லது நான் ஒரு நல்லவளா இருந்து யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறதாவும் அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்னஞ்சல்ல எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்போதுமே காதலை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச், வாழ்ந்து காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கறதுனால உங்களை நீங்களே ஒரு கெட்ட பேருக்கு உள்ளாக்கிக்கிறதுனாலயோ இல்ல உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுனால என்ன நீங்க சாதிக்க போறீங்க? இதனால யாருக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. லாப நஷ்ட கணக்கு பார்க்கறதுக்கு இது வியாபாரம் கிடையாது, உணர்வு. அதற்காக எதற்காக உங்களை அழிச்சுக்கிறீங்க, எந்த வகையில அழிச்சுக்கிறீங்க அப்படிங்கறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? மெழுகுவர்த்தி தன்னை அழிச்சுக்குது அப்படின்னா வெளிச்சம் கொடுக்கறதுக்காக அழிச்சுக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப சென்டிமெண்டா பேசுறேன், பிலாசபியா பேசுறேன், தத்துவங்களை உதிர்க்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்க லவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கறதுனால நீங்க இப்ப ஆண் நண்பர்கள் நிறைய பேர் கூட தொடர்புல இருக்கிறீங்க. அப்கோர்ஸ் உடல் ரீதியாக நீங்க தொடர்புல இருக்கிறீங்க அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. உணர்வு ரீதியாக நீங்க தொடர்புல இருந்தீங்கனாலும் அதுவும் தவறுதான். அதன் மூலமாக நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த காதல் வாழ்க்கையை கொச்சப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதா? உங்களை விட்டுட்டு போனவர் செய்ததற்கும் இப்ப நீங்க செய்யறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்காது. வலி காரணமா வேதனை காரணமா அவருக்கு ஒரு பாடத்தை உணர்த்தணும்னு தான் நீங்க இப்படி நடந்துக்கலாம். பட் இது அப்படி உணர்த்தாது. நான் எடுத்த முடிவு சரிதான் அவருக்கு உணர்த்தும். அந்த உணர்வு நீங்க கொடுக்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். எனக்கு எப்போதுமே பொதுவாக அந்த மாதிரி அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வாழ்க்கை பதிவை பகிர்ந்தனா அதுல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன். யாராவது நீங்க கண்டிப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணணும், சஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட ஃப்ரெண்ட் உங்க மேல அக்கறையோட அந்த மெயில எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்டுக்காக நான் பகிர்ந்துகிட்ட இந்த வார்த்தைகள். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்க ஈஸியா அப்படிப்பட்ட ஒரு காயத்திலிருந்து மீண்டு வரலாம். தயவு செய்து